பீகார் மாநிலத்தில் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தேஜஸ்வி ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவுடன் இங்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் அந்த பேரணியை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்காளர் உரிமை யாத்திரை 16 நாட்களாக அங்கு 20 மாவட்டங்களில் 1300 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாக்காளர் உரிமை யாத்திரையை ராகுல் காந்தி மேற்கொண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் நிறைவடைகிறது. இந்த பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ராகுல் காந்தியுடன் பங்கேற்கக்கூடிய அந்த வாக்காளர் உரிமை யாத்திரையை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் அங்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் மற்றும் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரும் இந்த பேரணியில் பங்கேற்று செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநிலத்தில் 65 லட்சம் வாக்குகள் அங்கு நீக்கப்பட்டது தொடர்பாகவும் அதை உடனடியாக சேர்க்க வேண்டும் என்பது குறித்தும் நீதிமன்றத்தில் வழக்குகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வாக்காளர்களை திருடிவிட்டார்கள் என்றும், வாக்கு திருடர்கள் என்றும், ஆட்சியை கைப்பற்றிய திருடர்கள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை யாத்திரையை நடத்தி வருகிறார். இந்த பேரணியானது கடந்த 17ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் முடிவடைகிறது. 1300 கிலோமீட்டர் தொலைவுக்கு 20 மாவட்டங்களில் நடைபெறும் இந்த பேரணியில் ராகுல் காந்தி வாக்காளர்களின் உரிமையை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அந்த ஜனநாயக கடமையை தவறிவிட்டது என்பதை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்கும் வகையில் இந்த விழிப்புணர்வு யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார். இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையானது வரவிருக்கிற பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால்தான் ராகுல் காந்தியின் அந்த பேரணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்கள், இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். ஏற்கனவே தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி உள்ளிட்டோர் இந்த பேரணியில் பங்கேற்ற நிலையில் இன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு பீகார் மாநிலத்தின் தர்பங்கா என்ற இடத்தில் நடைபெற வாக்காளர் உரிமை யாத்திரையில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியுடன், தேஜஸ்வி யாதவுடன் ஒரே ஜீப்பில் அங்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலிருந்து வாக்காளர் உரிமை யாத்திரையில் தமிழக முதலமைச்சரே பங்கேற்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையானது 16 நாட்கள் பீகாரில் நடைபெறுகிறது. தேர்தல் ஆணையம் மூலமாக சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் மூலமாக திருத்தத்தின் மூலமாக 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியது ஜனநாயகத்திற்கு விரோதமானது என்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார்கள். இதையடுத்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டு அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது. ஒரே முகவரியில் நூற்றுக்கணக்கானோர் வசித்தது உள்ளிட்ட பல்வேறு விதமான முறைகேடுகள் கர்நாடக மாநிலத்திலும் பீகாரிலும் நடைபெற்றுள்ளதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையானது பீகாரில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கி ராகுல் காந்தி நடத்தி வருகிறார். இந்த பேரணிக்கு பீகார் மாநிலம் முழுவதும் மக்கள் பெருமளவில் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை மற்றும் அந்த 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவகாரம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாடு முழுவதும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பிரச்சனை எழுந்துள்ளது. ஏனென்றால் இந்த முறை மக்களவைத் தேர்தலின் போது 240 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி 30க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 20,000க்கும் குறைவான வாக்குகளில் வெற்றி பெற்றிருப்பதால் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேட்டின் மூலமாகத்தான் அந்த வெற்றியை ஈட்டினார்கள் என்பதால் இந்த மக்களவையே கலைக்க வேண்டும், தற்போதைய மத்திய அரசு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வரும் நிலையில் பீகாரில் தொடங்கியுள்ள இந்த வாக்காளர் உரிமை யாத்திரையானது அங்கு பாரதூரமான அரசியல் விளைவுகளை இந்த தேர்தலில் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் ராகுல் காந்தி, பிரியங்கா, கனிமொழி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்டோர் அந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் மாநிலத்தின் காங்கிரஸ் கட்சி தலைவர் உள்ளிட்டோரும் அங்கு ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்களும் அங்கு வழிநெடுகளும் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரைக்கு அங்கு பெருமளவு வரவேற்பு அளித்து வருகிறார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் பங்கேற்பது தேசிய அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு என்பது பீகாரில் மட்டுமல்ல பல்வேறு மாநிலங்களிலும், மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் நடைபெற்ற தேர்தல்களில் பல ஆயிரம் வாக்காளர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளில் மட்டும் நீக்கப்பட்டு அங்கு வெற்றி மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையத்தின் பதில் திருப்திகரமாக இல்லை என்பதுதான் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டை ஒட்டி
இங்கு தமிழக முதலமைச்சரும் அந்த வாக்காளர் உரிமை யாத்திரையில் பங்கேற்கும் வகையில் அவர் பீகார் மாநிலத்திற்கு சென்று இன்று தர்பங்காவில் ராகுல் காந்தி, பிரியங்கா, தேஜஸ்வி ஆகியோருடன் ஒரே அந்த வாகனத்தில் இணைந்து அந்த பேரணியில் அவர்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அவரை வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியும் அந்த மக்களிடையே இன்னும் சிறிது நேரத்தில் ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் மற்றும் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் உரையாற்றக்கூடிய காட்சிகளும் இன்னும் சில நிமிடங்களில் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகாரில் ராகுல் காந்தியின் வாக்காளர் உரிமை யாத்திரையில் தர்பங்கா என்ற இடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரே வாகனத்தில் அவர் பங்கேற்கும் காட்சியையும் அங்கு மு.க. ஸ்டாலினை தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்று அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் ராகுல் காந்தி மற்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தேஜஸ்வி யாதவ், பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை தொடர்பாகவும் அது தொடர்பாக பல்வேறு சிக்கல்கள் எழுந்துவது குறித்தும் உரையாற்றும் காட்சிகளையும் தொடர்ந்து நாம் நேரலையில் காணலாம்.